காலையில் 2 சப்பாத்தி, அதுக்கப்புறம் மதியம் 11:30 டைமில் வந்து கொஞ்சம் வெஜ் சாலட்டு, மதியம் வந்து கொஞ்சம் அவள் எப்பவும் சாப்பிட்ற ரைஸை விட பாதி ரைஸு, அது கூட அவள் எப்பவும் போல் வீட்டில் என்ன வைக்கிறாங்களோ அதே தான். அதுக்கப்புறம் 4:30 டைம் ஒரு பிளாக் காஃபி, 2 டேட்ஸு, 2 பாதாமு, அதுக்கப்புறம் நைட்டு மறுபடியும் 2 சப்பாத்தி. அவள் ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லேடிஸுக்கு ஓகேவா, ஒர்க் அவுட் பண்ணாலான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் வெயிட் லாஸ் ஆகிருக்கான்னா 2.5 மாதத்தில் நாங்கள் வந்து 8 கிலோ கம்மி பண்ணியிருக்கிறோம். சைஸ் அப்படியே சுருங்கிருச்சு, கரெக்டாக ஆகிட்டா. அவள் ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல, ஏற்கனவே இருந்த ஃபுட்டை வந்து அப்படியே கம்மி பண்ணி ஸ்நாக்ஸு அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி இந்த டயட்டை தான் ஃபாலோ பண்ணியிருக்கிறான். ஓகேவா, பிடிச்சிருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை பிடிச்சதை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா ஸ்லோவாக பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும். எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் ஸ்லோவாக பண்ணணும். ஒர்க் அவுட் வந்து எப்படி படிக்கலாம், யூடியூப்பில் படிக்கலாமா, அதில் படிக்கலாமா, யூடியூப்பில் படிக்கலாம். நல்ல நல்ல ட்ரைனர்ஸ் சூப்பராக நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, அதை பார்த்து அதே மாதிரி பண்ணணும். நாம் பண்ணுற தவறு என்ன இருக்குன்னு தெரியுமா, யூடியூப்பை பார்ப்போம், பார்த்துட்டு இங்கே வந்து பண்ணுவோம், இங்கே வேற ஒருத்தன் சொல்லுவான், அந்தால குழம்புவோம். இதுதான் நம்ம பண்ணுற தவறு. ஒன்லே யூடியூப்பை பாரு, இல்லை ட்ரைனர் சொல்கிறத பாரு, இல்லை இன்னொருத்தன் உனக்கு ஃப்ரெண்டா அவன் சொல்லித்தரத பாரு, ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணி எது உனக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுதோ அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணு. ஃபாலோ பண்ணால் இதை வந்து நம்ம குவைட் பண்ண மாட்டோம். டன். இன்னொன்று, நீ வந்து எதுக்காக ஜிம்முக்குள்ளே வந்த அப்படிங்கிற விஷயத்தை மறக்காத, அதை எப்போவுமே வந்து ஞாபகப்படுத்திட்டே இரு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிசிக்கை பார்த்து நீ அந்த ஃபிசிக்கை ரெடி பண்ணணும்னு வந்திருப்ப, அந்த ஃபிசிக்கை வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நடக்காதரா அப்படின்னு எவனா சொன்னால் கேட்காத. நான் சொல்கிறது எப்போவுமே இதுதான், என்னது, உன்னால் ஓட முடியும்னா ஓடு, நடக்க முடியும்னா நடந்து போ, ஊந்து போக முடியும்னா ஊந்தாச்சும் போ. உன்னால் அந்த அர்னால்டு லெவல் எட்ட முடியலையா, அர்னால்டோட கொஞ்சம் சின்ன லெவல், அதோட கொஞ்சம் சின்ன லெவல், ஏதாவது ஒரு லெவலை நம்ம உருவாக்கிடணும், குவைட் பண்ணக்கூடாது. ஓகேவா, இங்கே என்னென்னா அது மட்டும்தான், அது இல்லைன்னா இல்லவே இல்லை. அந்த இதில் சொல்லுவாங்களா, ஒன்லே அடித்தா மொட்டை இல்லை குடுமி, அப்படி இருக்கக்கூடாது. ஓகேவா, நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணணும். இது லைஃப்லேயும் சரி ஜிம்லேயும் சரி, இந்த விஷயத்த மறக்காமல் இருங்க. நம்ம எதுக்காக வந்தோம், இந்த மாதிரி ஃபிசிக்கை உருவாக்க வந்தோம், முடிஞ்ச அளவுக்கு அதை உருவாக்குற வரைக்கும் இந்த ஜிம்மை வந்து குவைட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஜிம்மை குவைட் பண்ண மாட்டோம். யூடியூப்பில் பார்க்குறீங்க, ஒரு நாளைக்கு இந்த விஷயமும் சொல்லியிருந்தோம், பிகினர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் அந்த அண்ணன் என் காம்போ ஒர்க் அவுட் பண்ணுறாரு அதை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க. ஜிம்முக்கு போன உடனே 3 நாள் வந்து எல்லா மிஷின்லையும் லைட் டச்சப் ஒவ்வொரு செட்டு பண்ணுங்கள். எல்லா மிஷின்லையும் ஒவ்வொரு செட்டு பண்ணுங்கள் 3 நாள். அந்த 3 நாள் அந்த மிஷின் எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணதுனால உங்கள் தசைகள் நல்லா வலிக்க ஆரம்பிக்கும். அந்த வலியை நீங்கள் 3 நாள் தொடர்ந்து பழகினதுக்கு அப்புறம் மெதுவாக ஒரு ருட்டீனுக்குள்ளே போகலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரைனர் வந்து சொல்லியிருப்பார், இல்லை யூடியூப்பில் ஒருத்தர் சொல்லியிருப்பார்ல, அந்த ஷெட்யூல்டை எடுத்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதுவும் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட். இன்றைக்கி பைசப்ஸ்னால் பைசப்ஸ் மட்டும் பண்ணுங்கள். பிகினர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 4 ஒர்க் அவுட் இல்லை 5 ஒர்க் அவுட், அதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. சில பாடி பில்டர்ஸ் வந்து 8 ஒர்க் அவுட் 9 ஒர்க் அவுட் போடுவாங்க, நானே போடுவேன். ஓகேவா, அந்த மாதிரி ஆட் பண்ணாதீங்க. உங்களுக்கு 4, 5 அவ்வளோ ஒர்க் அவுட் போதுமானது.